தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளரை ஜனவரி 4வது வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை தகவலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 மாதங்களாக உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஜனவரிக்குள் நியமனத்தை முடிக்க வேண்டும் என தவேகவினுடைய தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, விஜயனுடைய இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஐயா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களை இந்த மாத இறுதிக்குள் பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டும் என கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்போது உத்தரவிட்டு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே கட்சியில மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏற்கனவே தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது விஜய் மக்கள் இயக்கமாக தொடரப்பட்ட போது யாரெல்லாம் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட இருந்தார்களோ அவர்களே தற்காலிகமாக தற்போது அந்தந்த தொகுதிகளில் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த பணிகள் ஏற்கனவே கடந்த 3 மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் மாவட்ட வாரியாக அனைத்து உறுப்பினர்களையும் நேரில் அழைத்து அதில் யார் உங்களுக்கான மாவட்ட தலைவர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை புசியானந்த் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டிற்கு செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளராக யார் வர வேண்டும், யார் மாவட்ட தலைவராக வர வேண்டும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் நேரில் அழைத்து ஒரு 3 நபர்களை தேர்வு செய்து அதில் யாருக்கு உங்களுடைய ஆதரவு என கேட்டு தெரிஞ்ச பின்பு அதை ஒரு லிஸ்டாக எடுத்துக்கொண்டு போய் விஜயிடம் ஒப்படைக்க வேண்டியது அவருடைய பணியாக இருந்தது. எனவே தற்போது அந்த பணிகள் 70% முடிக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது அதை இந்த மாதத்திற்குள் முடித்து உடனடியாக மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள் நியமிக்க வேண்டும் என உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். ஏனென்றால் மார்ச் மாதத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தன்னுடைய அரசியல் கட்சியாக மாற்றிய பிறகு இதுவரை பொதுவெளியில் அதிகமாக வராத சர்ச்சையானது தொடர்ந்து விஜய் மேல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த மார்ச் மாதம், அதாவது கடைசி படம் தளபதி 69 படம் முடிவுக்கு பிறகு இந்த மார்ச் மாதத்தில் அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எனவே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது தன்னுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சியின் சார்பில் முழுமையாக அறிவிக்கப்பட்ட பின்புதான் அங்கு பணிகளை தொடர முடியும் என்பதால் உடனடியாக அதை முடித்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் எனவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.